சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஹமாஸ் ஆயுதக்குழு தளபதியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல், 90 பேர் பலி. நைஜீரியா பள்ளி கட்டடம் இடிந்து 22 மாணவர்கள் உயிரிழப்பு. ரஷ்யாவில் ஜெட் விமானம் தீப்பிடித்ததில் 3 பேர் பலி. டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு, பெரும் பரபரப்பு. ரஷ்யாவின் பாரிய எண்ணெய் கிடங்கு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். காசா முனையில் செயற்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றுள்ளது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது. ஆனால் 116 பேர் இன்னும் பணைய கைதிகளாகவே ஹமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் குறித்த போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 37,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதேபோல மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். காசா முனையில் இஸ்ரேல் படையினரும் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமடைந்து வருகின்றது. அந்த வகையில் காசா முனையில் அல் மவாசி பகுதியில் இஸ்ரேல் நேற்று அதிரடி தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் போர் விமானங்கள், ட்ரோன்கள் மூலம் ஏவுகணைகள் வீசப்பட்டன. இந்த அதிரடி தாக்குதலில் 90 பேர் உயிரிழந்தனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஹமாஸ் அமைப்பில் அரசியல் பிரிவு, குவாசம் பிரிகேட் என்ற ஆயுதக்குழு பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகள் காணப்படுகின்றன. ஹமாஸ் அமைப்பின் தலைவராக யாஹா சின்வர் உள்ள நிலையில் அந்த அமைப்பின் ஆயுதக்குழு தளபதியாக முகமது டைப் செயற்பட்டு வருகிறார். பல ஆண்டுகளாக தலைமறைவாக உள்ள முகமது டைப் இஸ்ரேல் மீது அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல் நடத்த திட்டமிட்டவர்களில் முதன்மை நபராவார். இதையடுத்து முகமது டைப்பை அளிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் இறங்கியுள்ளது. அவர் பல ஆண்டுகளாக தலைமறைவாக உள்ள நிலையில் முகமது டைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அல் மவாசி பகுதியில் முகமது டைப் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 90 பேர் உயிரிழந்த நிலையில் இதில் குவாசம் பிரிகேட் என்ற ஹமாஸ் ஆயுத குழுவின் தளபதியும் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவின் 2ஆம் நிலை தளபதியான ரஃபா சலமாவும் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை இந்த தாக்குதலில் பலியான ஹமாஸ் ஆயுத குழுவினரின் எண்ணிக்கை குறித்த விவரம் வெளியாகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து 22 மாணவர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவித்ததாவது: பிளேட்டோ மாகாணம் பூசா பூஜி பகுதியில் தி செயின்ஸ் அகாடமி பள்ளி அமைந்துள்ளது. பெரும்பாலும் 15 அல்லது அதற்கு குறைவான வயதுடையோர் பயிலும் அந்த பள்ளியின் கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது. மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்த சிறிது நேரத்தில் இந்த சம்பவம் நேரிட்டுள்ளது. இதில் 154 மாணவர்கள் இடிபாடுகளில் புதையுண்டனர். அவர்களில் 22 பேர் உயிரிழந்தனர். 132 பேர் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளியின் கட்டமைப்பு பலவீனமாக இருந்தாலும் ஆற்றுப்படுக்கை அருகே அது கட்டப்பட்டதாலும் குறித்து விபத்து நேரிட்டதாக பிளேட்டோ மாகாண அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இதே நிலைமையில் உள்ள மற்ற பள்ளிகள் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்ற உத்தரவையும் அரசு பிறப்பித்துள்ளது. மாஸ்கோவில் ரஷ்ய பயணிகள் சென்ற ஜெட் விமானம் தீப்பிடித்து எரிந்ததில் 3 உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக மாஸ்கோவில் உள்ள அதிகாரிகள் கூறுகையில், மாஸ்கோவின் கொலோமென்ஸ்கியில் சூப்பர் ஜெட் 100 ரகத்தைச் சேர்ந்த விமானம் நேற்று ரஷ்ய தலைநகருக்கு தென்கிழக்கே லுகோவிட்சியில் உள்ள விமானம் தயாரிக்கும் ஆலையிலிருந்து பயணிகள் இல்லாமல் நேற்று ஊழியர்களின் பயிற்சிக்காக புறப்பட்டது. மாஸ்கோவின் வினுகோவா விமான நிலையத்தை நோக்கி சென்றபோது விமானத்தில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக விமானம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக நாட்டின் உயர்மட்ட மாநில குற்றப்புலனாய்வு அமைப்பு விசாரணையை ஆரம்பித்துள்ளது.
அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் திகதி நடைபெறவுள்ளது. இதில் முக்கிய கட்சிகளாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி நேருக்கு நேர் மோத உள்ளன. ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களமிறங்கியுள்ளார். அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரசாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரசார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பிரசாரத்தில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் கூடியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் ட்ரம்பை சுற்றி பாதுகாப்பு அரணாக மாறினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் தற்போது நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள ரோஸ்டவ் மாகாணத்தில் உள்ள பகுதியில் உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலானது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2 ட்ரோன்கள் பறந்து வந்த நிலையில் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு செயன்முறை அவற்றை இடைமறித்து அளித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் 5 ட்ரோன்களில் 4 ட்ரோன்களை உக்ரைன் வான் பாதுகாப்பு செயன்முறை இடைமறித்து அளித்துள்ளதோடு ஒரு விமானம் பெலாரஸ் திசையில் உக்ரைன் வான்வெளியை விட்டு வெளியேறியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.